என்னது, கடலுக்குள்ளேயே மாயாஜலம் நடக்குதா? வாங்க நண்பர்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்க சங்கச்சக்கரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 இதயம், 9 மூளை, நீல ரத்தம், இந்த வினோதமான அமானுஷ்ய சக்தி கொண்ட ஆக்டோபஸ் பத்தி தான். எலும்பே இல்லாத இந்த ஜந்து எப்படி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி நிறுத்த மாத்துது? கடல்ல இருக்கிற மிருகங்கள்ல இது ஏன் இவ்ளோ புத்திசாலின்னு சொல்றாங்க? ஆக்டோபஸ் பற்றிய 20 செம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்டோபஸ்க்கு 8 கரங்கள் உள்ளன. இதில் 2ஐ அது நடக்கவும் மற்ற 6ஐ பிடிக்கவும் பயன்படுத்துகிறது. மனிதர்களுக்கு சிவப்பு ரத்தம் போல ஆக்டோபஸ்க்கு ரத்தம் நீல நிறத்தில் இருக்கும். இதில் செம்பு அதிகம் இருப்பதால் இந்த நிறம். இதற்கு ஒரே ஒரு இதயம் அல்ல, மொத்தம் 3 இதயங்கள் உள்ளன. 2 இதயம் கைகளுக்கு இரத்தத்தை அனுப்பும், 1 உடலுக்கு. ஆக்டோபஸ்க்கு ஒரு மைய மூளை உள்ளது, ஆனால் அதன் ஒவ்வொரு கைகளிலும் கேங்லியாவாக சிறிய மூளை செயல்படுவதால் 9 மூளைகள் இருப்பதாக சொல்வார்கள். இதற்கு உடலுக்குள் எந்த எலும்பும் இல்லை, அதனால் இது ஒரு சிறிய ஓட்டை வழியாக கூட எளிதில் புகுந்து வெளியே வந்துவிடும். நிறத்தை மாற்றும் சாமர்த்தியம். இவை தங்கள் தோலின் நிறத்தையும் அமைப்பையும் வினாடிகளில் மாற்றும் திறன் கொண்டவை. எதிரிகளிடமிருந்து தப்பிக்க சூழலைப் போலவே நிறத்தை மாற்றிக்கொள்ளும். வேடமிடும் வித்தைக்காரன். இது மற்ற உயிரினங்களைப் போல, அதாவது மீன் அல்லது பாம்பு போல உருவத்தை மாற்றி நடித்து எதிரிகளை ஏமாற்றும். இதற்கு மிமிக் ஆக்டோபஸ் என்று பெயர். உணர்ச்சியை வெளிப்படுத்துதல். பயம், கோபம் அல்லது உற்சாகம் போன்ற உணர்ச்சிகளை கூட அதன் நிற மாற்றங்கள் மூலம் காட்டிவிடும். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி நிறுத்த மாத்துதுல. இனி இதன் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தெரிஞ்சுக்கலாம். கடல்ல இருக்கிற மிருகங்கள்ல இது ஏன் இவ்ளோ புத்திசாலின்னு சொல்றாங்க? புத்திசாலித்தனம் மற்றும் தந்திரம். கடலின் புத்திசாலி. ஆக்டோபஸ் கடல் உயிரினங்களிலேயே மிகவும் புத்திசாலியான ஒன்றாக கருதப்படுகிறது. இது புதிர்களை தீர்க்கும், மூடிய ஜாடிகளை திறக்கும் திறமை கொண்டது. குப்பைகளை கூட பயன்படுத்தும். தென்னங்கூடுகள் அல்லது ஓடுகளை பிடித்து சென்று ஆபத்து ஏற்படும்போது மறித்து கொள்ள பயன்படுத்தும். மை தெளிக்கும் தந்திரம். ஆபத்து வரும்போது கருப்பு மை போன்ற திரவத்தை கண்ணீரில் தெளித்துவிட்டு எதிரியின் கண்ணில் மண்ணை தூவி தப்பிக்கும். கடிக்கும் அழகு. இதன் வாய் ஒரு கிளிக்கு இருப்பது போன்ற கூர்மையான அழகை போல இருக்கும். இதை வைத்து இரையின் ஓடுகளை உடைத்து சாப்பிடும். இரையை வேட்டையாடுதல். நண்டு, இறால் மற்றும் சிறிய மீன்கள் இதன் முக்கிய உணவு. தான் வீட்டை சுத்தம் செய்யும். இவை தன் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். பயன்படுத்திய உணவு ஓடுகளை வீட்டை விட்டு வெளியே வீசிவிடும். ஆனால் இது ஒரு வகையில் சோகம்தான், ஏன்னா இதோட ஆயுட்காலம் குறுகல். பெரும்பாலான ஆக்டோபஸ் இனங்கள் சில மாதங்கள் முதல் சில ஆண்டுகளே வாழும். தாய்மையின் தியாகம். பெண் ஆக்டோபஸ் முட்டையிட்ட பிறகு முட்டைகள் பொரியும் வரை சில மாதங்கள் உணவு கூட உண்ணாமல் அவற்றை பாதுகாக்கும். முடிவின் ஆரம்பம். முட்டைகள் பொரிந்த பிறகு அல்லது இனப்பெருக்கம் முடிந்த பிறகு தாய் மற்றும் தந்தை ஆக்டோபஸ் இரண்டும் சில நாட்களிலேயே இறந்துவிடும். இது ஒரு சோகமான தியாகம். நீலவளைய நச்சு. உலகிலுள்ள சில ஆக்டோபஸ் இனங்கள் ஆபத்தானவை. குறிப்பாக ப்ளூ ரிங்ட் ஆக்டோபஸ், அதாவது நீலவளைய ஆக்டோபஸ் என்ற இனம் மனிதரை கொல்லக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நச்சை கொண்டுள்ளது. இனி கடைசி ஃபேக்ட்ஸ் பார்த்துக்கலாம். இரவில் சுறுசுறுப்பு. பெரும்பாலான ஆக்டோபஸ்கள் இரவில் வேட்டையாடவும் உணவை தேடவும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஹலோ குட்டீஸ் அண்ட் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சங்கு சக்கரம் சேனலிலிருந்து பேசுறேன். சங்குனா சத்தம், சக்கரம்னா வேகம் இல்லையா? அதே மாதிரி நம்ம சேனலும் குட்டி பசங்க மனசுல சந்தோஷ சத்தத்தையும் அறிவுக்கு வேகத்தையும் கொடுக்க வந்திருக்கு. ஒவ்வொரு வீடியோவும் உங்க மனசுல ஒரு புது வெளிச்சத்தை ஏத்தும், ஒரு புது விஷயத்த கத்துக் கொடுக்கும். அப்போ வாங்க புது புது விஷயங்களை தேடி பிடிச்சு சங்கு சக்கரம் மாதிரி சுத்தி வரலாம். நம்ம சேனல இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்க மறந்துடாதீங்க. அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நாம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா கத்துக்கலாம், குதூகலமா என்ஜாய் பண்ணலாம். சங்கு சக்கரம் உங்களுக்காகவே. பை பாய். பெங்குவின் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 30 வேடிக்கையான உண்மைகள். பறக்காத பறவைகள். பெங்குவின்கள் பறவை இனத்தைச் சேர்ந்தவை, ஆனால் அவற்றால் பறக்க முடியாது. நீந்தும் மாஸ்டர்கள். அவை தண்ணீரில் மிக வேகமாக நீந்தும் திறமை கொண்டவை. தென்துருவம். பெரும்பான்மையான பெங்குவின்கள் பூமியின் தென்பகுதியில், அண்டார்டிகாவிற்கு அருகில் குளிர்ந்த இடங்களில் வாழ்கின்றன. பல வகைகள். உலகம் முழுவதும் சுமார் 18 வகையான பெங்குவின்கள் உள்ளன. பெரிய பெங்குவின். அனைத்து பெங்குவின்களிலும் பேரரசு பெங்குவின்தான் மிகவும் பெரியது. குட்டி பெங்குவின். சிறிய நீல பெங்குவின்தான் மிகவும் சிறியது. உடல் மற்றும் தோற்றம். கருப்பு வெள்ளை உடை.
அவற்றின் உடல் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். இது தண்ணீரில் மற்ற விலங்குகளிலிருந்து மறைந்து கொள்ள உதவுகிறது. சிறகுகள் அல்ல, துடுப்புகள். பறக்க பயன்படும் சிறகுகளுக்கு பதிலாக நீந்துவதற்கு பயன்படும் துடுப்புகள் அவற்றுக்கு உள்ளன. கூர்ச்சிறகுகள். அவற்றின் சிறகுகள் பார்ப்பதற்கு ரப்பர் போல மிகவும் இறுக்கமாகவும் கடினமாகவும் இருக்கும். நீண்ட வாழ்நாள். சில பெண்குவின்கள் 20 முதல் 30 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியவை. வெப்பமான இரத்தம். அவற்றின் இரத்தத்தில் அதிக கொழுப்பு இருப்பதால் கடுமையான குளிரிலும் அவற்றால் உறையாமல் இருக்க முடியுது. நீரில் சிறந்த பார்வை. பெண்குவின்களின் கண்கள் நிலத்தை விட தண்ணீரில் நன்றாக பார்க்கும் திறன் கொண்டவை. நடத்தை மற்றும் வாழ்க்கை முறை. நிலம் மற்றும் கடல் வாழ்க்கை. அவை தங்கள் வாழ்க்கையில் பாதியை நிலத்திலும் மீதி பாதியை கடலிலும் கழிக்கின்றன. உணவு. அவற்றின் முக்கிய உணவு கடல் மீன்கள், இறால்கள் மற்றும் சிறிய கடல் உயிரினங்கள். வேகமாக நீந்துதல். சில பெண்குவின்கள் மணிக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்த முடியும். குதித்து வெளிவருதல். தண்ணீரிலிருந்து நிலத்துக்கு வரும்போது அவை உயரமாக குதித்து வெளியே வரும். சரிதல். பனியில் அல்லது ஐஸில் படுக்கும்போது அவை வயிற்றின் மீது சறுக்கி மிக வேகமாக பயணம் செய்கின்றன. குழுவாக வாழ்தல். பெண்குவின்கள் பெரிய கூட்டங்களாக அல்லது கூட்டமாக வாழும். இது அவற்றை வேட்டையாடுபவர்களிருந்து பாதுகாக்கும். குளிருக்கான கட்டிப்பிடிப்பு. மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும்போது அவை ஒன்றோடொன்று நெருக்கமாக சேர்ந்து நின்று தங்கள் உடலை சூடாக வைத்துக் கொள்ளும். நீண்ட தூரம் நடப்பது. பேரரச பெண்குவின்கள் சில சமயங்களில் உணவுக்காகவும் குஞ்சு பொரிப்பதற்காகவும் பல கிலோமீட்டர் தூரம் நடக்கும். குடும்பம் மற்றும் இனப்பெருக்கம். காதல் கூழாங்கற்கள். ஆண் பெண்குவின்கள் ஒரு பெண் பெண்குவினை கவர்வதற்காக அழகான கூழாங்கல்லை பரிசளிக்கும். வாழ்நாள் துணை. பெரும்பாலும் பெண்குவின்கள் ஒரே துணையுடன் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். முட்டையிடுதல். அவை பொதுவாக 1 அல்லது 2 முட்டைகளை இடும். தந்தை கவனிப்பு. பேரரச பெண்குவின்களில் தந்தை பெண்குவின்தான் முட்டையை 60 நாட்களுக்கும் மேலாக அடைக்காக்கும். உணவு இல்லாமல். அடைக்காக்கும் காலத்தில் தந்தை பெண்குவின் உணவு உண்ணாமல் குஞ்சு பொரிக்கும் வரை முட்டையை கவனிக்கும். குஞ்சு உணவு. தாயும் தந்தையும் மாறி மாறி கடலுக்கு சென்று மீன் பிடித்து குஞ்சுக்கு உணவூட்டும். கூட்டமாய் குஞ்சுகள். குஞ்சு பெண்குவின்கள் குளிரிலிருந்து தப்பிக்க ஒரு பெரிய கூட்டமாக ஒன்றாக சேரும். சத்தம் போடுதல். ஒவ்வொரு பெண்குவினும் தனித்துவமான சத்தத்தை கொண்டிருக்கும். இதன் மூலம் தங்கள் துணையையோ அல்லது குஞ்சையோ எளிதில் அடையாளம் காண முடியும். வடக்கில் பெண்குவின். கலபகோஸ் பெண்குவின் என்று ஒரே ஒரு இனம் மட்டும்தான் தென்துருவ பகுதிக்கு வெளியே வாழ்கிறது. துடுப்பின் ரகசியம். அவற்றின் துடுப்புகள் தண்ணீருக்கு அடியில் அவற்றின் திசையை மாற்றவும் வேகத்தை அதிகரிக்கவும் உதவுகின்றன. வணக்கம் மக்களே. சுழலும் சக்கரம் போல சுவாரஸ்யமான தகவல்களோடும் வெடிக்கும் சங்கு சக்கரம் போல அதிரடியான விஷயங்களோடும் உங்கள சந்திக்க வந்துட்டேன். இது உங்கள் சங்கு சக்கரம் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீலத் திமிங்கலம் பூமியில் வாழ்ந்த மற்றும் வாழ்கின்ற உயிரினங்களிலேயே மிகப் பெரியது. இவை சராசரியாக 80 முதல் 100 அடி நீளம் வரை வளரக்கூடியவை. ஒரு முழு வளர்ச்சியடைந்த திமிங்கலம் 150 முதல் 190 டன் எடை இருக்கும். இதன் எடை சுமார் 30 ஆப்பிரிக்க யானைகளின் எடைக்குச் சமம். பெண் திமிங்கலங்கள் ஆண் திமிங்கலங்களை விட உருவத்தில் பெரியவை. இதன் நாக்கு மட்டுமே ஒரு பெரிய யானையின் எடையை கொண்டது, சுமார் 2.7 டன். இதன் இதயம் ஒரு சிறிய கார், அதாவது பம்பர் கார் அளவு பெரியது. திமிங்கலத்தின் இதயம் 600 கிலோ வரை எடை இருக்கும். இதன் இரத்த நாளங்கள், அதாவது ஆர்டரீஸ், ஒரு மனிதன் நீந்திச் செல்லும் அளவுக்கு அகலமானவை. திமிங்கலத்தின் வால் பகுதி மட்டும் சுமார் 25 அடி அகலம் கொண்டது. உணவு முறை, டயட். இவ்வளவு பெரிய விலங்காக இருந்தாலும் இது கிரில் எனப்படும் மிகச்சிறிய இறால் போன்ற உயிரினங்களையே உணவாக கொள்கிறது. ஒரு நாளைக்கு இது சுமார் 4 டன், அதாவது 4000 கிலோ கிரில்லை சாப்பிடும். இவை ஒரு வாய் உணவில் சுமார் 5 லட்சம் கலோரி ஆற்றலை பெறுகின்றன. நீல திமிங்கலங்களுக்கு பற்கள் கிடையாது. அதற்கு பதில் பலீன் எனப்படும் சல்லடை போன்ற அமைப்பு உள்ளது. உணவை உண்ணும்போது டன் கணக்கான நீரை வாய்க்குள் இழுத்து பின் நீரை மட்டும் வெளியேற்றி உணவை வடிகட்டுகிறது. பிறப்பு மற்றும் வளர்ச்சி. ஒரு நீல திமிங்கலம் ஒரு பாலுட்டி, அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கும். இதன் கர்ப்பகாலம் 10 முதல் 12 மாதங்கள் ஆகும். பிறக்கும்போதே இதன் குட்டி 25 அடி நீளமும் 3 டன், அதாவது 3000 கிலோ எடையும் இருக்கும். உலகிலேயே மிகப்பெரிய குழந்தை இதுதான். ஒரு குட்டி திமிங்கலம் ஒரு நாளைக்கு சுமார் 400 லிட்டர் பால் குடிக்கும்.
குட்டி பிறந்த முதல் 7 மாதங்களில் ஒவ்வொரு மணி நேரமும் அதன் எடை 4 கிலோ அதிகரிக்கும். ஒரு நாளில் குட்டியின் எடை சுமார் 90 கிலோ வரை கூடும். உடலியல் செயல்பாடுகள். இவை மீன்களைப் போல செவில்கள் மூலம் சுவாசிக்காது, நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன. நீருக்கு அடியில் 30 நிமிடங்கள் வரை மூச்சை அடக்கியிருக்கும் திறன் கொண்டவை. தலையின் மேற்பகுதியில் உள்ள துளை வழியாக காற்றை வெளியேற்றும். இவை காற்றை வெளியேற்றும் போது நீர் ஊற்று போல 30 அடி உயரம் வரை பீழ்ச்சியடிக்கும். திமிங்கலத்தின் நுரையீரல் 5000 லிட்டர் காற்றை சேமிக்கும் திறன் கொண்டது. ஆழமான பகுதிக்கு செல்லும்போது இதன் இதயத் துடிப்பு நிமிடத்திற்கு 2 முறை மட்டுமே துடிக்கும். இவற்றின் தோல் நீலம் கலந்த சாம்பல் நிறத்தில் இருக்கும். நீருக்கு அடியில் பார்க்கும்போது இவை பிரகாசமான நீல நிறத்தில் தோன்றும். தொடர்பு மற்றும் சத்தம். நீல திமிங்கலம் உலகின் மிகவும் சத்தமான விலங்கு. இவை எழுப்பும் ஒலியின் அளவு 188 டெசிபல், ஒரு ஜெட் விமானத்தின் ஒலியை விட அதிகம். இந்த சத்தம் கடலுக்கு அடியில் 1600 கிலோமீட்டர் தொலைவு வரை கேட்கும். இவை ஒன்றையொன்று அழைக்கவும் வழியை கண்டறியவும் குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒலிகளை பயன்படுத்துகின்றன. இவற்றிற்கு காது துளைகள் வெளியில் தெரிவதில்லை, ஆனால் கேட்கும் திறன் மிக அதிகம். வாழ்க்கை முறை. இவை சராசரியாக 80 முதல் 90 ஆண்டுகள் உயிர் வாழும். சில திமிங்கலங்கள் 100 ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவை பொதுவாக தனியாகவோ அல்லது ஜோடியாகவோ தான் பயணிக்கும். இவை மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் சாதாரணமாக நீந்தினாலும் ஆபத்து காலங்களில் 30 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும். இவை தூங்கும்போது மூளை முழுமையாக தூங்கவில்லை, பாதி மூளை விழித்திருக்கும். பாதுகாப்பு மற்றும் அச்சுறுத்தல்கள். நீல திமிங்கலங்கள் உலகின் அனைத்து பெருங்கடல்களிலும் காணப்படுகின்றன. 19ஆம் நூற்றாண்டில் எண்ணெய் மற்றும் இறைச்சிக்காக இவை அதிகமாக வேட்டையாடப்பட்டன. 1966ஆம் ஆண்டு முதல் சர்வதேச அளவில் இவற்றை வேட்டையாட தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது இவை அழிந்து வரும் இனம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பெரிய கப்பல்கள் மோதும் விபத்துகளால் இவை அதிகம் உயிரிழக்கின்றன. கடலில் கொட்டப்படும் மைக்ரோ பிளாஸ்டிக்குகளை இவை அதிக அளவு உட்கொள்கின்றன, ஒரு நாளைக்கு 1 கோடி துண்டுகள் வரை. காமநிலை மாற்றம் இவற்றின் உணவு ஆதாரமான krill-ஐ பாதிக்கிறது. இவை கடலின் சூழ்நிலையை சமநிலையில் வைக்க உதவுகின்றன. இவை வெளியேற்றும் கழிவுகள் கடலில் உள்ள தாவரங்களுக்கு, அதாவது ஃபைட்டோபிளாங்க்டனுக்கு மிகச்சிறந்த உரமாக பயன்படுகின்றன. உலகமெங்கும் தற்போது 10,000 முதல் 25,000 நீல திமிங்கலங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த லைக் பட்டனை தட்டிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க சங்கு சக்கரம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் கடலை பார்த்திருப்போம். அங்கே துள்ளி விளையாடும் ஒரு சிரித்த முகமுள்ள நண்பனை பார்த்திருக்கிறோமா? அவன்தான் நம் டால்பின். இன்றைக்கு இந்த சுட்டி நண்பனை பற்றி பலருக்கும் தெரியாத, ஆனால் மிக மிக சுவாரஸ்யமான ரகசியங்களை பார்க்கப் போகிறோம். இந்த ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா டால்பினை சும்மா ஒரு மீனா பார்க்க மாட்டீங்க. அவன் யார், எப்படிப்பட்டவன்? டால்பின்களை பார்த்ததும் நாம நினைச்சுப்போ, ஓ இது ஒரு மீனென்னு. ஆனா அதுதான் தப்பு. அவன் மீன் இல்ல, நம்மை போல பாலூட்டி. ஆமா ஆமா, நம்மை போல அவனும் குட்டி போட்டு பால் கொடுக்கும் ஒரு கடல் பாலூட்டிதான். கடலின் சூப்பர் ஸ்டார். மனிதர்களுக்கு அடுத்தபடியா பூமியிலேயே அதிக புத்திசாலித்தனமான விலங்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது எவ்வளவு புத்திசாலின்னு அவன் தூங்குற விதத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். அரை தூக்கம் போடுபவன். டால்பின் தூங்கும்போது அவனோட மூளையில பாதி மட்டும்தான் தூங்கும், மறுபாதி விழிச்சிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு கண்ண மூடி ஒரு கண்ண திறந்து தூங்குற ஒரே ஆள் இவன்தான். இப்படி விழித்திருப்பதால் அவன் மூழ்காமல் நீந்தவும் சுறா மாதிரி உள்ள ஆபத்துகளிடமிருந்து தப்பிக்கவும் முடியும். உண்மையிலேயே ஒரு சூப்பர் பவர் தானே இது. நட்பு மற்றும் பேச்சுத்திறன். டால்பின்கள் தனியா இருக்கவே மாட்டாங்க. அவங்க எப்பவும் கூட்டமா கலகலன்னு இருப்பாங்க. பெரிய குடும்பம். டால்பின்கள் வாழும் கூட்டத்துக்கு பாடுன்னு பெயர். இந்த குடும்பத்துல நூற்றுக்கணக்கான டால்பின்கள் கூட இருக்கும். அன்பின் சின்னம். கூட்டத்துல ஒரு டால்பினுக்கு அடிபட்டாலோ அல்லது முடியாம இருந்தாலோ மத்த டால்பின்கள் அதை கைவிடாது. அது மூழ்காம இருக்க மெல்ல தாங்கிக் கொண்டு நீந்தும். ஒரு கண்ண மூடி ஒரு கண்ண திறந்து தூங்குற ஒரே ஆள் இவன்தான். இப்படி விழித்திருப்பதால் அவன் மூழ்காமல் நீந்தவும்
சுறா மாதிரி உள்ள ஆபத்துகளிடமிருந்து தப்பிக்கவும் முடியும். உண்மையிலேயே ஒரு சூப்பர் பவர் தானே இது. தனி பெயர். மனிதர்களைப் போலவே ஒவ்வொரு டால்பினும் தனக்கென ஒரு தனிப்பட்ட விசில் சத்தத்தை உருவாக்கிக் கொள்ளும். அதுதான் அவனுடைய பெயர். அந்த பெயரை கூப்பிட்டுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வாங்களாம். எக்கோலொகேஷன். டால்பின்கள் இருட்ல எப்படி வேட்டையாடுது தெரியுமா? அது சத்தத்தை அனுப்பி அந்த சத்தம் திரும்ப வர்ற எதிரொலியை கேட்கும். இத வச்சே எதிரே என்ன இருக்கு, உணவு எங்க இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிச்சிருவான். இதுதான் எக்கோலொகேஷன். வேகம், உணவு மற்றும் ரகசியங்கள். அதிவேக நீச்சல் வீரன். டால்பின்கள் கடல்ல ரொம்ப வேகமா நீந்தக்கூடியவை. சில வகைகள் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். கப்பல் போகும்போது அதோட அலையில ஜாலியா சவாரி செஞ்சு விளையாடுவது இவனோட ஃபேவரட் விளையாட்டு. உணவு பழக்கம். அவன் மெயினா மீன்கள், கணவாய் மீன்கள் இதையெல்லாம் சாப்பிடுவான். ஆனா அவனுக்கு பற்கள் இருக்கு. ஆனா அவன் மென்று சாப்பிட மாட்டான். பிடித்த உடனே முழுங்கிடுவான். அம்மா பாசம். குட்டி டால்பின் பிறந்தா அது தன்னோட அம்மாவோட 3 to 8 வருஷம் வரைக்கும் ஒட்டியே இருக்கும். அம்மாவிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு பிறந்து போகும். மாறும் தோல். இதுதான் ரொம்பவே ஆச்சரியமான உண்மை. டால்பின் தன்னோட தோலின் வெளியெடுக்கை ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு முறை மாத்திக்கிட்டே இருக்குமாம். புது தோல், புது உற்சாகம். இப்படிப்பட்ட புத்திசாலியான, அன்பான, வேகமான டால்பின் வெறும் கடல்ல இருக்கிற ஒரு மீன் மட்டுமில்ல, அவன் கடலோட சூப்பர் ஹீரோ. மிக மெதுவாக நகரக்கூடிய ஒரு உயிரினம். ஆனா உலகிலேயே மிக நீண்ட காலம் உயிர் வாழக்கூடிய ஒரு புதிரான உயிர். 20 கோடி வருஷமா அழிவுகளை தாண்டி இந்த பூமியில இது எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு? ஒரு ஆமையோட ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற 60 எலும்பு ரகசியம் என்ன? இந்த உயிரினம் அழியாம நீங்க செய்ய வேண்டியது என்ன? பொறுமைக்கு இலக்கணம்னு நாம சொல்ற இந்த ஆமைய பத்தி நமக்கு தெரியாத 50 ஆச்சரியமான உண்மைகளை இந்த வீடியோல சங்கு சக்கரம் உடைச்சு சொல்ல போகுது. சங்கு சக்கரம் சுழல தொடங்கிருச்சு. வாங்க பயணிக்கலாம். பொது உண்மைகள். ஆமைகள் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த உலகில் வாழ்கின்றன. அதாவது டைனோசர்கள் காலத்திலிருந்தே. ஆமைகள் ஊர்வன வகையை சேர்ந்தவை. ஆமைகள் பொதுவாக 100 முதல் 150 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியவை. சில இனங்கள் 200 ஆண்டுகளுக்கும் மேல் வாழும். ஆமை என்றால் ஆங்கிலத்தில் டர்ட்டில் என்று பொதுவாய் கூறினாலும், நிலத்தில் வாழும் ஆமைகளை டார்டாய்ஸ் என்றும், கடலில் வாழ்பவற்றை சீ டர்ட்டில் என்றும், நன்னீரில் வாழ்பவற்றை டெராபின் என்றும் அழைப்பது வழக்கம். ஆமைகளின் முதுகிலுள்ள ஓடு அதன் விலா எலும்புகளாலும் முதுகுத்தண்டாலும் இணைக்கப்பட்டுள்ளது. அதனால் கார்ட்டூன்களில் வருவது போல அவற்றால் ஓட்டை கழற்ற முடியாது. ஆமையின் ஓட்டில் சுமார் 50 முதல் 60 எலும்புகள் இணைந்திருக்கும். ஓடுகளுக்குள் நரம்புகள் இருப்பதால் ஆமைகளால் தொடர்புகளை உணர முடியும். ஆமைகள் குளிர் இரத்த பிராணிகள். ஆமைகள் தங்கள் உடல் வெப்பநிலையை சுற்றுப்புறத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும். உலகில் அண்டார்டிகாவை தவிர எல்லா கண்டங்களிலும் ஆமைகள் வாழ்கின்றன. தமிழின் 5 திணைகளிலும் ஆமைகள் வாழ்கின்றன. நீர்வாழ் ஆமைகள். கடல் ஆமைகள் நீந்துவதற்காக அவற்றின் கால்கள் துடுப்புகள் போல் அமைந்துள்ளன. சில கடலாமைகள் 48 மணி நேரம் தொடர்ந்து நீந்தும் திறன் கொண்டவை. பெரும்பாலான கடலாமைகள் முட்டையிட நிலத்திற்கு மட்டுமே வரும். இந்த உயிரினங்களுக்கு ஆம்னியாட்ஸ் என்று பெயர். ஆமைகள் முட்டையிடுவதற்காக வந்து செல்லும் இடங்களை அலிபாடா என்று அழைக்கின்றனர். குறிப்பாக ஆலிவ் ரிட்லி வகை. கடல் ஆமை குஞ்சுகள் வளர்ச்சி அடைந்து இனப்பெருக்க வயதை அடைய 30 ஆண்டுகள் வரை ஆகும். கடல் ஆமைகளின் முட்டைகளில் 1000ல் 1 தான் முதிர்ந்த பருவத்தை அடையும். ஆலிவ் ரிட்லி ஆமைகளே கடல் ஆமைகளிலேயே மிகச் சிறியவை. கடல் ஆமைகள் ஆழ்கடலில் 2 மணி நேரம் வரை மூச்சு விடாமல் இருக்கும் திறன் கொண்டவை. சில ஆமை இனங்கள் தங்கள் சருமம், அதாவது தோல் வழியாகவும் ஆக்சிஜனை உறிஞ்சு நீருக்கடியில் சுவாசிக்கும். ஆமைகள் பொதுவாக தனிமையில் இருக்கவே விரும்பும். முட்டையிடுதல் மற்றும் குஞ்சுகள். ஆமைகள் முட்டைகளை மணலில் குழி தோண்டி புதைத்து வைக்கும். தாய் ஆமைகள் குஞ்சுகளை பராமரிப்பதில்லை. ஆமைகளின் பாலினத்தை முட்டையிடும்போது உள்ள மணலின் வெப்பநிலைதான் தீர்மானிக்கும். வெப்பம் அதிகரித்தால் பெண் ஆமைகள் பிறக்கும் வாய்ப்பு அதிகம்.
ஆணாமையா பெண்ணாமையா என்பதை கண்டுபிடிக்க அவற்றின் வால் நீளத்தை வைத்து கணக்கிடலாம். ஆணாமைக்கு வால் நீளமாக இருக்கும். ஒரு ஆமை ஒரு சமயத்தில் 200 முட்டைகள் வரை இடும். முட்டைகள் பொரித்து வெளியே வரும் ஆமை குஞ்சுகள் தானாகவே கடலை நோக்கி ஊர்ந்து செல்லும். உணவு பழக்கம் மற்றும் உடல் அமைப்பு. ஆமையின் உணவு அது வாழும் இடத்தை பொறுத்து மாறுபடும். சில ஆமைகள் கடற்பாசி, கடல் பஞ்சு, நத்தை, புழுக்கள் ஆகியவற்றை உண்கின்றன. ஆமை குஞ்சுகளுக்கு புரதம் தேவைப்படுவதால் அவை பெரும்பாலும் ஊனுண்ணிகள், அதாவது கார்னிவோரஸாக இருக்கும். நன்கு வளர்ந்த நில ஆமைகள் பெரும்பாலும் தாவரங்களை உண்ணும், அதாவது ஹெர்பிவோரஸ் ஆகும். ஆமைகளுக்கு பற்கள் இல்லை. அதற்கு பதிலாக கூர்மையான ஜாடை அமைப்பு, அதாவது பீக் இருக்கும். ஆமைகளால் அவற்றின் ஓட்டிலிருந்து முழுமையாக வெளியேற முடியாது. சில ஆமைகளுக்கு சுனாமி போன்ற பேரழிவுகள் வருவதை முன்கூட்டியே அறியும் திறன் இருப்பதாக கருதப்படுகிறது. ஆமைகள் மிக மெதுவாக நகர்ந்தாலும் அவற்றால் தேவைப்பட்டால் வேகமாக நீந்த முடியும். கடினமான தாடையை கொண்ட ஆமைகள் ஓடுடைய மீன்களையும் நன்களையும் கூட உடைத்து உண்ணும். பாதுகாப்பு மற்றும் முக்கியத்துவம். கடல் ஆமைகள் சர்வதேச உயிரின அழிவு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. ஆமைகளின் இறைச்சியும் முட்டைகளும் உணவிற்காகவும் அவற்றின் ஓடுகள் அலங்கார பொருட்களுக்காகவும் வேட்டையாடப்படுகிறது. ஆமைகளின் முட்டைகளிலிருந்து மருந்து பொருட்கள், வாசனை பொருட்கள், சோப்பு போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. ஆமைகள் இப்படித்தான் உயிர்ச்சூழல் அமைப்பில் மிக முக்கிய பங்கை வகிக்கின்றன. ஆமைகள் கடற்தாவரங்களை உண்பதால் கடலின் அடிப்பகுதி ஆரோக்கியமாக இருக்க உதவுகின்றன. கூடுதல் சுவாரஸ்யமான உண்மைகள். ஆமைகளை ஒரு குழுவாக ஆங்கிலத்தில் கிரீப் என்று அழைக்கிறார்கள். ஆமைகள் சத்தம் போடாது என்றாலும் இனப்பெருக்க காலங்களில் குறைந்த ஒலிகளை எழுப்ப முடியும். ஆமைகளின் முதுகோட்டிற்கு மேலுள்ள கடினமான பகுதிக்கு காரப்பைஸ் என்று பெயர். ஆமைகளின் வயிற்று பகுதி ஓட்டிற்கு பிளாஸ்ட்ரான் என்று பெயர். ஆமைகள் நீண்ட காலமாக வாழ்வதால் அவற்றை பொறுமைக்கும் நீண்ட ஆயுளுக்கும் உதாரணமாக சொல்வார்கள். ஆமைகள் தங்கள் நீரிழப்பை தவிர்க்க தங்கள் சிறுநீர் பையில் தண்ணீரை சிறுவித்து வைக்கும். மிகப்பெரிய ஆமை இனம் லெதர் பேக் கடலாமை. இதன் எடை 90 கிலோ வரை இருக்கும். சால்ட் வாட்டர் crocodile போன்ற பெரிய விலங்குகளுக்கு ஆமைகள் எளிதான இரையாக இருக்கிறது. சில ஆமைகள் தங்கள் இடும் முட்டைகளை நினைவில் வைத்துக்கொண்டு மீண்டும் அதே இடத்திற்கு முட்டையிட வரும். புராணங்களில் உலகத்தையே ஆதிசேஷனும் ஒரு ஆமையும் தான் தாங்குகிறார்கள் என்று கூறப்படுகிறது. கூர்ம அவதாரம். இந்த ஆமை உண்மைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உண்மையில் ஒளிஞ்சிருக்கும் சுவாரஸ்யமான மர்மங்களை தினமும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்க. உங்க ஆதரவு இருந்தா சங்கு சக்கரம் இன்னும் வேகமா சுழலும். நன்றி.